அண்ணன்களே, ஆட்சிகளே, இந்த பிள்ளையார் பாடல், பிள்ளையார் நோன்பு தோன்றிய விதம், அதன் சிறப்பு, அது பற்றிய விவரம் பார்ப்பதற்கு முன்னாடி நம் இணைய தொலைக்காட்சியான நகரத்தார் குலம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் ஒளிபரப்புறதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். முதல்ல அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நகரத்தார்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகிலேயே நம் இனத்தவர் மட்டுமே கொண்டாடக்கூடிய மிகச் சிறப்பான, நமக்கே உரித்தான விழா பிள்ளையார் நோன்பு விழா. எங்கு இருந்தாலும் பிள்ளையார் நோன்பு அன்று இழையெடுத்துக் கொள்வது, தொன்று தொட்டு வருவதே நமக்கெல்லாம் மிகச் சிறப்பு. முதல்ல நம்ம தேவகோட்டையை சேர்ந்த அமெரிக்காவில் வாழ்கிற சிகாகோ நகரில் இருக்க திரு முத்தையா, திவ்யாவின் 8 வயது மகதியின் பிள்ளையார் பாட்டு நல்லா பாடியிருக்க. அந்த பிள்ளை நல்லா கேளுங்க, பாராட்டுங்க. பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், ஆத்தங்கரை ஓரத்திலே அரச மரத்தனிலே வீற்று இருக்கும் பிள்ளையார், வினிகள் தீர்க்கும் பிள்ளையார், யானை முகம் கொண்டவர், 5 கரங்கள் உடையவர், பானை வயிறு படைத்தவர், பக்தர் குறை துடைப்பவர், ஆரமுக வேலவனின் அண்ணனான பிள்ளையார், நேரும் துன்பம் யாவியுமே தீர்த்து வைக்கும் பிள்ளையார், மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாரை செய்யணும் 5 எழுத்து மந்திரத்தை நெஞ்சராத்து பிள்ளையார், அவள் கடலை சுண்டலும் அரிய மோதகங்களும் கவலையின்றி தின்னுவார், கருணை மாறி பொழியுவார், கலியுகத்தின் விந்தைகளே காண வேண்டிய அனுதினம் எளிய மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார். வருங்கால சந்ததியினர் அறிந்து கொள்ள பிள்ளையார் நோன்பு பற்றிய அருமையான கருத்துக்களை அள்ளித் தருகின்றார் அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் இயந்திர பொறியியல் துறை தலைவர், தேவகோட்டையை சார்ந்த திருவாளர் ஆனாரூனார் ராமநாதன் அவர்கள் சொல்வதையும் கேளுங்கள், கருத்து மழை பொழியுங்கள். திருச்சிற்றம்பலம். நகரத்தார் பெருமக்களே, அருமை ஆட்சிமார்களே, அன்பு பிள்ளைகளே, வணக்கம். நகரத்தார்கள் பிள்ளையார் நோன்பு பற்றி நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். நகரத்தார் குலம் இணைய தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நகரத்தார் என்பவர்கள் பிள்ளையார் சுழி போட்டு செயலெழுதியும் தொடங்குபவர்கள், சித்தமெல்லாம் என் சிவமயமே என்று வாழ்பவர்கள். பிள்ளையார் சொல்லணும்னா, பிள்ளையார் ஆத்தாளும் அப்பத்தியும் தான் உலகம் என்று முதலில் சொன்ன முதல் பிள்ளை, மூத்த பிள்ளை, சிவனுடைய பிள்ளை. நோன்பு நகரத்தார் பார்த்தோம், பிள்ளையார் பார்த்தோம். அடுத்தது நோன்பு. நோன்புனா விரதம். இந்த விரதத்துக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. குறிப்பா சொல்லணும்னா, பொதுவா பெண்கள் தான் நிறைய விரதம் இருப்பாங்க. ஆனா இந்த விரதம் ஆண்கள் இருக்கக்கூடிய விரதம், 21 நாட்கள் இருக்கக்கூடிய விரதம். கார்த்திகை தீபத்திற்கு அடுத்த நாள் ரோகிணி நட்சத்திரத்தன்றைக்கு தொடங்கி சதய நட்சத்திரத்தன்றைக்கு நிறைவு பெறுகிற இந்த விரதம் அல்லது நோன்பு மிகச் சிறப்பாக கடைபிடித்து வருகிறது. அதில் மாலை நேரத்திலே விளக்கு ஏற்றி வழிபட்டு இரவு மட்டும் சாப்பிடுவது வழக்கம். இது மாதிரி 21வது நாள் சதய நட்சத்திரத்தில் நிறைவு பெறும். இன்னொரு விசேஷம் என்னன்னா, அன்னைக்கு சஷ்டி. இந்த மார்கழி மாச சஷ்டியில தான் பிள்ளையார் கஜமுகாசுரனை வதம் செய்தார். அதனாலதான் எல்லாரும் சஷ்டியும் சதயம் கூடுற நாள் சொல்லுவாங்களே தவிர அது எதுனான்னு விளக்கம் சொல்ல மாட்டாங்க. இது 2 தான் விளக்கம். விநாயகர் கஜமுகாசுரனை வதம் செய்த சஷ்டி, விரதம் துவங்கி 21 நாட்கள் நிறைவாகிற சதயம், இந்த 2ம் சேருவதுதான் பிள்ளையார் நோன்பு. அந்த பிள்ளையார் நோன்பு தோன்றியதற்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. இப்போ ஆண்கள் நிறைய ஐயப்பன் கோயிலுக்கு, முருகன் கோயிலுக்கு எல்லாம் விரதம் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த பிள்ளையார் வழிபாடு என்பதும் நகரத்தார் பிள்ளையார் நோன்பு என்பதும் மிக தொன்மையானது, பழமையானது. நகரத்தாருடைய வரலாறை பார்க்கிற பொழுது நாக நாட்டில் தொடங்கி தொண்டை நாடு, சோழ நாடு, அப்புறம் பாண்டிய நாடு. சோழ நாட்டில் வசிக்கிற பொழுது நகரத்தார்களுக்கு முக்கியமான தெய்வம் மரகத விநாயகர்.
அந்த மரகத விநாயகருடைய வழிபாடை இன்று வரை நாம் நம்பி வருகிறோம். அதனால பிள்ளையார் நோன்பு அன்னைக்கு நம்ம எல்லாரும் மரகத விநாயகரை கட்டாயம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த முக்கியமான வரலாறுல கூட என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நகரத்தார்கள் அடிப்படையிலே வணிக நோக்கம் கொண்டவர்கள், கப்பலிலே கடல் கடந்து வணிகம் செய்தவர்கள். அப்படி ஒரு 20-25 பேர் கப்பலிலே பயணம் செய்கிற பொழுது திடீரென சூறாவளி, இப்ப சுனாமிங்கிறோம்ல, சூறாவளி வந்து விட்டது. கப்பல் எந்த பக்கம் திசை செல்வது என்று தெரியாமல் திக்கு தடுமாறி இருக்கிறது. அப்பொழுது எல்லாரும் பயந்து விடுகிறார்கள். ஆனா அவர்கள் அப்ப முதல்ல நினைச்சது மரகத விநாயகர். அந்த நினைச்ச நாள்ல இருந்து எப்படியாவது நாங்க கரை சேரணும், இல்ல குறைந்தது முழுகாமையாவது இருக்கணும், கப்பல் மூழ்கி போகாமையாவது இருக்க வேண்டும் என்று அவர்கள் வழிபடுகிறார்கள். அந்த மரகத விநாயகர் வழிபடுகிறார். கப்பல் மூழ்காமல் இருக்கிறது. 21 நாளும் ஒவ்வொரு இழையை எடுத்து, நூல் வேட்டியிலிருந்து ஒரு நூல் இலையை எடுத்து கணக்கு வைக்கிறார்கள். 21வது நாள் அந்த கப்பல் ஒரு தீவை கரையை அடைந்து விடுகிறது. அந்த பகுதியில் இருந்த ஆவரம்பு, கப்பலில் வைத்திருந்த அரிசி, வெல்லம் இவற்றை எல்லாம் வைத்து விநாயகரை மிகச் சிறப்பாக அந்த 21வது நாள் சஷ்டியும் சதயம் கூடுகிற நாளிலே கொண்டாடினார்கள். அப்புறம் அவங்க ஊருக்கு திரும்பி வந்த உடனே வந்தவங்க பெரியவங்கள்ட்ட எல்லாத்தையும் இந்த மாதிரி நாங்க செஞ்சோம்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் இந்த பிள்ளையார் நோன்பு கொண்டாடுகிற வழக்கம் நகரத்தாருடைய பெருமளவில் வந்துவிட்டது. இன்று வரை நாம் விடாமல் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிள்ளையார் நோன்பு அன்னைக்கு மிக முக்கியமான நிகழ்வு என்பது இழை எடுத்தல். இழை அப்படின்னா நூல் திரி, அதாவது பருத்தி நூல்ல மிக மெல்லிய பருத்தி நூல்களை 21 நூல், ஒரு பிள்ளையார் பிடிப்பதற்கு 2 அங்குலம் நீளம் உள்ள நூலை சேகரித்து அந்த 21ஐயும் ஒன்றாக்கி மாவு எப்படி சேர்க்கறதுன்னா கருப்பட்டி, வெல்லம், அரிசி இது 3ஐயும் சேர்த்து மாவாக்கி அதை கூம்பு வடிவத்தில் பிள்ளையாராக பிடித்து அதற்கு நடுவிலே உள்ளே 3/4 பாகம் உள்ளேயும் 1/4 பாகம் வெளியிலேயும் இருக்க மாதிரி திரியை வைக்க வேண்டும். இதுதான் இழை என்பது. இழை என்பது நூலைத்தான் குறிக்கும் என்றாலும் கூட ஆகு பெயராக பிள்ளையாரையும் அந்த திரி நூலையும் சேர்த்து குறிக்கிறது. அந்த இழையை எடுத்துக் கொடுக்க வேண்டியது யாருன்னா அந்த குடும்பத்தினுடைய தலைவன் அல்லது பெரியவர்கள், அவர்கள் தான் எடுத்துக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளோ பெரியவர்களோ தலைவனோ ஊரிலே இல்லை என்று சொன்னால் சான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை என்பது போல சின்ன பிள்ளைகளை கூட உட்கார வச்சு பெரியவங்க கூட அவங்கள்ட்ட இழை எடுத்துக் கொள்வது வழக்கம். இந்த இழை எடுத்துக் கொடுக்கிறவர்கள் முதல்ல பிள்ளையாரை விழுந்து வணங்கி விபூதி பூசி குங்குமமிட்டு தடுக்கில உட்கார்ந்து தலைப்பாகை சுற்றி மீண்டும் இறைவனை வணங்கி முதல்ல அவர்கள் ஒரு இழை எடுத்துக்கொள்ள வேண்டும். இழை எடுப்பது என்றால் அந்த நான் சொன்ன பிள்ளையாரும் திரியையும் அந்த திரியை நெய்யிலே தோய்த்து விளக்கிலே ஏற்றி அப்படியே ஜோதி வடிவமாக இருக்கிற அந்த பிள்ளையாரையும் திரியையும் அந்த ஜோதியையும் உள்ளே விழுங்கிவிட வேண்டும். அதற்கு தான் இழை எடுத்தல் என்பது பொருள். கர்ப்பிணி பெண்களுக்கும் கைக்குழந்தை வைத்திருப்பவர்களுக்கும் 2 இழை எடுத்துக் கொடுக்க வேண்டும். எல்லாருக்கும் இழை எடுத்துக் கொடுத்ததற்கு பிறகு அந்த தலைவர் எடுத்துக் கொடுத்தவர் நிறைவாக ஒரு இழை மீண்டும் எடுத்துக்கொண்டு நிறைவு செய்வார்கள். இப்படித்தான் இந்த இழை எடுக்கிற நிகழ்ச்சி நடக்கிறது. நோன்பு எடுக்கிற அன்னைக்கு அந்த பிள்ளையார் நோன்பு தினத்தன்று, இழை எடுத்துக் கொள்கிற தினத்தன்று பிள்ளையாரை ஒரு மனைப்பலகையிலே கோலமிட்டு அதன் மேலே அமரச் செய்து பிள்ளையாருக்கு அலங்காரம் எல்லாம் செய்து 2 பக்கமும் ஆவாரம் பூச்செண்டு, அந்த ஆவாரம் பூச்செண்டு என்றும் அந்த ஆவாரம் குச்சி, அந்த குச்சியிலே ஆவாரம் பூ, நெற்கதிர், கண்ணுப்பூ 3ஐயும் வைத்து நூலை வைத்து சுற்றி 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 கட்ட வேண்டும். அந்த 2 செண்டுகளையும் பிள்ளையாருக்கு 2 புறமுமாக வைக்க வேண்டும். பிள்ளையாருக்கு மற்ற அருகம்புல் சாத்தலாம், மலர்களை சூடலாம், எல்லாம் சுற்றி அலங்காரம் பண்ணி வைத்து பிறகு எல்லோரும் வழிபட வேண்டும். அந்த இழை எடுத்துக் கொள்கிறவர்களும் பிள்ளையாரையும் வணங்கி இழை எடுத்துக் கொடுக்கிற பெரியவரையும் வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று விபூதி பூசி குங்குமம் அணிந்து இழையை எடுத்து வாயிலே போட்டுக்கொள்ள வேண்டும். சின்ன பிள்ளைகள் அந்த ஜோதியோடு விழுங்குவதற்கு சற்று பயந்தால் அல்லது யோசித்தால் அதனை ஊதி விட்டு கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நிச்சயம் இழையை எடுத்துக் கொடுக்க வேண்டும். வர இயலாதவர்களுக்கு இப்பொழுதெல்லாம் சங்கத்தில் இந்த மாதிரி எல்லாருமாக சேர்ந்து கொண்டாடுகிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு வர இயலாத பெண்களுக்கு இழையை எடுத்துக்கொண்டு போய் வீடுகளிலே கொடுக்கலாம். அவசியம் எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பிள்ளையார் நோன்பு அன்னைக்கு இழை எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த நோக்கம் என்ன என்று சொன்னால், அந்த காலத்துல கப்பல்ல போனாங்க, இப்பவும் விமானத்துல போறோம், ரயில்ல போறோம், பேருந்துல போறோம். நம்முடைய பயணங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நிகழ வேண்டும் என்பது நோக்கம் என்றாலும் கூட இந்த பிள்ளையார் நோன்பை தொடர்ந்து வழிபடுகிறவர்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கிறது, நல்ல கணவன் நல்ல மனைவி அமைகிறார்கள். மற்றபடி
பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்கிறது. அதனால இந்த பிள்ளையார் நோன்பை மறக்காமல் விட்டுவிடாமல் எங்கிருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கொண்டாட வேண்டும், கொண்டாடி வருகிறோம். கப்பலில் பயணிக்க போகிற போது வாழைப்பழத்திலே, அங்கெல்லாம் மற்ற வசதிகள்லாம் இல்லாதனால வாழைப்பழத்திலே இந்த திரிய இழையை வைத்து எடுத்துக் கொடுக்கிறார்கள். சில பகுதியிலே திரட்டுப்பாலில் திரியை வைத்து பிள்ளையார் பிடித்து எடுத்துக் கொள்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் அந்த ஜோதியோடு வழங்குவது முக்கியம். இன்னொன்று என்னன்னு பார்த்தா, இந்த பிள்ளையார் நம்ம அன்னைக்கு பிள்ளையார் மட்டும் வழிபடவில்லை, அந்த திரியாக இருக்கிறது முருகன், நெய்யிலே தோய்க்கிறோம் அல்லவா, அந்த நெய் அம்பிகை, ஜோதியாக இருக்கிறது இறைவன் சிவபெருமான். ஆக சிவ குடும்பத்தையே அன்றைக்கு நாம் நினைக்கிறோம், வழிபடுகிறோம், நம்முடைய உடம்புக்குள்ளே செலுத்துகிறோம். அங்கே சென்று அந்த சிவ குடும்பம் நம்முடைய ஆன்மாவை சுத்தம் செய்கிறது. ஒத்த இழைகள் ஒற்றப்படையில இருக்கிறது நல்லது. அப்புறம் சங்கங்களிலே இந்த மாதிரி பிள்ளையார் நோன்பு கொண்டாடுகிற பொழுது இப்போதெல்லாம் சங்கத்திற்கு நிதி திரட்டுவதற்காக ஏலம் விடுகிறார்கள். அந்த ஏலத்திலே பிள்ளையார் துண்டும் தொட்டில் சீலையும் எடுப்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல பேறுகள் கிடைக்கின்றன. இது கண்கூடு, எல்லா ஊர்களிலேயும் அதனால போட்டி போட்டு எடுக்கிறார்கள். அதை விட அதிகமாக போகக்கூடியது உப்பு. நகரத்தார்களுக்கும் உப்புக்கு நிறைய நீண்ட கால தொடர்பு. அதனால அந்த உப்பு மிகப்பெரிய தொகையை ஈட்டி கொடுக்கிறது, சங்கத்திற்கும் வளர்ச்சியாக அமைகிறது. எனவே நாம் எல்லோரும் நகர்த்தாருடைய பிள்ளையார் நோன்பை மரபு காத்து விட்டுவிடாமல் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நகரத்தார்களுக்கே உரித்தான தமிழ் மொழியில் மிகச் சிறப்பாக பிள்ளையார் நோன்பு பற்றி விளக்கமாக கூறியுள்ளார் தேவகோட்டையைச் சார்ந்த திருமதி வசந்தவள்ளி சுப்பிரமணியன். இதையும் கேளுங்க, கேட்டுட்டு உங்க கருத்தை சொல்லுங்க. அனைவருக்கும் நல் வணக்கங்கள். நான் இப்போது நகரத்தார் பெருமக்களால் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படும் பிள்ளையார் நோன்பு விழாவினை பற்றி சிலவற்றை கூற வந்துள்ளேன். பிள்ளையார் நோன்பு விழா கார்த்திகை பெருதீபத்திலிருந்து 21ஆம் நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து சதய நட்சத்திரம் சஷ்டி திதியும் சதய நட்சத்திரமும் இணையும் நன்னாளில் பிள்ளையார் நோன்பு விழா கொண்டாடப்படுகின்றது. பிள்ளையார் நோன்பு விழா கொண்டாடப்படும் முதல் நாளே வீடு மெழுகி நடுவீட்டு கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி மிக அழகாக தயாராகி இருப்பர். பிள்ளையார் நோன்பு அன்று நெய் விளக்கு ஏற்றி வைத்து 21 வகையான பலகாரங்கள், மாவுருண்டை, தேங்குழல், உளுந்தவடை, கருப்பட்டி பணியாரம், வெள்ளப்பணியாரம் மற்றும் 5 வகை பொரிகள், நெல் பொரி, அவல் பொரி, எல் பொரி, கம்பு பொரி போன்ற 5 வகையான பொரிகளை வறுத்து அழகாக கருப்பட்டி பாகிலே பச்சரிசி மாவு சேர்த்து இலை எடுப்பர். அந்த இலை எடுப்பதே மிக விமரிசையாக இருக்கும். கார்த்திகை தீபத்திற்கு மறுநாளில் இருந்து புது வேட்டில் இருந்து ஒவ்வொரு இலையாக 21 நாளும் 21 இலை எடுத்து அது குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு துண்டு துண்டுகளாக வெட்டி அந்த கருப்பட்டி பாகு காய்ச்சிய அரிசி மாவில் அந்த இலையை சேர்த்து அழகாக நெய் தீபம் ஏற்றி நெய்யை தொட்டு தீபம் ஏற்று வீட்டில் குடும்ப தலைவர், குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு குடும்ப தலைவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக எடுத்து கொடுப்பார். அது பிள்ளையார் மிக முக்கியமாக வெள்ளி விளக்கில் வெள்ளி பிள்ளையார் மிக அழகாக இடம்பெற்றிருக்கும். அதே போல வெள்ளி விளக்கில் நெய்யூற்றி தீபம் ஏற்றுவார்கள். நுனி இலையில்தான் 21 வகையான பலகாரங்களையும் நிவேதனம் செய்து 5 வகை பொரிகளை வறுத்து வைத்து மற்றும் தேங்காய் பழம் உடைத்து வைத்து மிக மிக முக்கியமாக ஆவாரம் பூ கொண்டே பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்தமான ஆவாரம் பூ கொண்டே படைப்பார்கள். மிக அழகாக பிள்ளையார் நோன்பு விழா இவ்வாறாக நகரத்தார் பெருமக்களால் கொண்டாடப்படுகின்றது. இவ்வாறு உலகளவில் எந்த இடத்தில் நகரத்தார்கள் இருந்தாலும் இந்த விழாவை இன்றளவும் கடைபிடித்து வருகிறார்கள். எனவே அனைவரும் வேள முகத்தானை விநாயகனின் ஆசியோடு இந்த நல்வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன அண்ணே ஆச்சி எல்லோரும் கேட்டீங்களா? ஆமா, எப்படி இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி? மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், நம் நகரத்தார்களும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நாளை முதல்
பிள்ளையார் நோன்பு வரை தினம் ஒரு பிள்ளையார் பாடல். 21 நாட்களுக்கு ஆட்சிகள், செட்டியார்கள், பிள்ளைகள் பாடியது நகரத்தார்குலம் டிவியில் ஒளிபரப்பப்படும் தினந்தோறும். தவறாமல் பாருங்கள். மீண்டும் சொல்கின்றேன், எங்கள் நகரத்தார்குல டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிள்ளையாரே போற்றி போற்றி.